இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆக போகுது. பிரேக்கப் ஆகும்போது யார் யாருக்கு என்ன மாதிரியான மேட்சஸ் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் டேல சேரும்போது புதிய நபர் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். WWE கொஞ்ச நாளாவே ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப்பை பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே பேக் ஸ்டேஜில் பிரேக்கப் ஆகும்போது 2 டீமாக பிரிய போகுது. அதில் ஒரு ரெஸ்லர் இப்போ இன்ஜுரி ஆகிட்டதுனால அந்த டீமில் வந்து ஒரு ரெஸ்லர் மட்டும் தனியாக வெளில போக போகிறான்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகும்போது என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகும்போது லிவ் மோர்கன், லிக்கியர் ஆண்ட்ரேக்கல் ஒரு பக்கமும், அவங்களுக்கு சப்போர்ட்டாக டாமினிக் மிஸ்டரியோ, டாமினிக் சப்போர்ட்டாக கர்லிட்டோ, இவங்க 4 பேரும் ஒரு பக்கம் போயிடுவாங்க. இந்த பக்கத்தில் ஃபின் பாலர் இருக்கப்போ ஜட்ஜ்மெண்ட் டே சேர்ந்த ஜேடி இருப்பாங்க. ஜேடி இப்போ இன்ஜுரி ஆனதுனால, ஜேடி இல்லாதனால இந்த பிரிவு கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுகிறது. அதனால அதிகபட்சம் ரெஸ்ல்மேனியாவில் இந்த பிரிவு கன்ஃபார்ம் ஆகி ஒரு மேட்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மேட்சஸ் யார் யாருக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகும்போது அவங்களோட பிளான் அடுத்தடுத்து என்ன இருக்க போகுதுன்னு ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆகும்போது, அதாவது லிக்கியூர் ஆண்ட்ரேக்கெல்லாம் லிவ் மோர்கன் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களோட உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் அவங்களோட பிளான். அதனால் அவங்க அதுக்கு தான் இருக்க போகிறாங்க. அதே சமயத்தில் ஜட்ஜ்மெண்ட் டே பிரேக்கப் ஆனிச்சுன்னா இந்த வாட்டி டாமினிக்கான ரெஸ்ல்மேனியா மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாமினிக்காக ரெஸ்ல்மேனியா மேட்ச் ஃபின் பாலர் எகென்ஸ்டாக தான் இருக்கும். அப்போது ஃபின் பாலருக்கு எகென்ஸ்டாக டாமினிக்கால தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தாக்கு முடிக்க முடியாது. அதனால டாமினிக்கு சொல்கிற மாதிரி ஒரு புதிய ரெஸ்லர் உள்ள வரணும், புதிய மெம்பர் ஒருத்தர் உள்ள வரணும். ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அவர் வரும்போது டாமினிக்கு சப்போர்ட்டாக வர போகிற காமிப்பாங்க. அதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா, வேற யாரும் இல்லை. ரூமர் படி பார்த்தா ஜட்ஜ்மெண்ட் டேவுக்கு ஓமஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நைஜீரியன் ஜெயிட் ஓமஸ் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓமஸ் வந்து ஃபின்பாலருக்கு எகென்ஸ்டாகவும் டாமினிக் மிஸ்டருக்கு சப்போர்ட்டாகவும் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இதுதான் ரெஸ்லிமேனியா பிளானாக இருக்கும். ரெஸ்லிமேனியா டயத்தில் ஷாக்கிங்காக டாமினிக்கு சப்போர்ட் பண்ணி ஓமஸ் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.